அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி தய்யிபீன் வ அஸ்ஹாபிஹி தாஹிரீன் வமன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக வமா உன்ஸில மின் கப்லிக வபில் ஆஹிரத்தி ஹும் யூகினூன். ஸதகல்லாஹுல் அஸீம். அல்லாஹு தஆலா அந்த முத்தகீன்களுடைய தன்மைகளை பற்றி சொல்லிக்கொண்டே வரும் பொழுது, இந்த முத்தகீன்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், மறைவான அனைத்து வஸ்துக்களையும் அவர்கள் அதை கொண்டு ஈமான் கொள்வார்கள். இரண்டாவது, அவர்கள் தொழுகையை காயும் செய்வார்கள், நிலைநாட்டுவார்கள். மூன்றாவது, வ அலா ரப்பிஹிம் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், மேலும் நாம் கொடுத்த ஒன்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் என்று அல்லாஹு தாலா சொன்னார். அடுத்த வசனத்திலே அல்லாஹு தாலா அந்த முத்தகீன்களுடைய தன்மைகளை பற்றி, அடையாளங்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், மேலும் அவர்கள் யார் தெரியுமா? முத்தகீன்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக, உம்மின் மீது எதுவெல்லாம் எந்த வேதம் இறக்கப்பட்டதோ அந்த ஒன்றை கொண்டு அவர்கள் ஈமான் கொள்வார்கள். நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குர்ஆன் எதை சொல்கிறதோ அந்த குர்ஆனை கொண்டு உள்ளபடி ஈமான் கொள்வார்கள். இது முத்தகீன்களுடைய தன்மையாக இருக்கிறது. அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், வமா உன்ஸில மின் கப்லிக, உமக்கு முன்னுண்டான சமூகத்திற்கு என்னவெல்லாம் நாம் இறக்கினோமோ அந்த ஒன்றை கொண்டும் ஈமான் கொள்வார்கள். குர்ஆனை கொண்டு மாத்திரமல்ல, நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த அனைத்து நபிமார்களுக்கும் இறக்கப்பட்ட அனைத்து வேதங்களை கொண்டும் ஈமான் கொள்வார்கள். ஒரு ரிவாயத்திலே அல்லாஹு தாலா 103 வேதங்களை இறக்கினான் என்பது வருகிறது. இன்னொரு ரிவாயத்திலே வருகிறது, அல்லாஹு தாலா 104 வேதங்களை அல்லாஹு தாலா இறக்கினான் என்று 2 ரிவாயத்துகளிலே நாம் பார்க்கிறோம். ஹஜ்ரத் அபூசர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், கம் கிதாபன் அன்ஸலல்லாஹ், அல்லாஹு தாலா எத்தனை கிதாபுகளை அல்லாஹ் இறக்கினான் என்று கேட்ட பொழுது, நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 104 கிதாபுகளை அல்லாஹு தாலா இறக்கினான் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஷீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மீது 50 வேதங்களையும், ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மீது 30 வேதங்களையும், மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மீது 20 வேதங்களை இறக்கினான் என்றும் வருகிறது. 10 வேதங்களை இறக்கினான் என்றும் சில ரிவாயத்துகளிலே வருகிறது. மேலும் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத்தை வழங்குவதற்கு முன்னாலேயே 10 வேதங்களை இறக்கினான் என்றும் சில கிதாபுகளிலே, ரிவாயத்துகளிலே நாம் பார்க்கிறோம். மேலும் சொல்லப்படுகிறது, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தௌராத் ஒன்றைத்தான் இறக்கினான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்குத்தான் 20 வேதங்களை அல்லாஹ் தஆலா இறக்கினான் என்று இன்னொரு ரிவாயத்துகளிலே வருகிறது. எனவே நமக்கு என்ன இறக்கப்பட்டதோ அந்த வேதத்தை கொண்டும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும், நமக்கு முன்னால் இறக்கப்பட்ட அந்த வேதங்களை கொண்டும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஒரு கேள்வி வருகிறது, ஒருவர் கேட்கிறார், கைஃப யும்கினுல் ஈமானு பிஜமீஹா, அனைத்தை கொண்டும் எப்படி ஈமான் கொள்வது? அனைத்து வேதங்களை கொண்டும் எப்படி ஈமான் கொள்வது? அனைத்து சட்ட திட்டங்களை கொண்டும் எப்படி ஈமான் கொள்வது என்று சொன்னால், அல்லாஹு தாலா இத்தனை வேதங்களை இறக்கி இருக்கிறாங்க, அல்லாஹு தாலா இத்தனை நபிமார்களுக்கு அத்தனை வேதங்களை இறக்கினான் என்று செய்தி வருது இல்ல? நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நம்முடைய காதுக்கு செய்தி எட்டி விட்டது அல்லவா? சரி, என்னுடைய நபி சொல்லிட்டாங்க, உண்மைதான், என்னுடைய ரசூல் சொல்லிட்டாங்க, உண்மைதான், என்னுடைய குர்ஆன் சொல்லிடுச்சு, உண்மைதான் என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, அதுல என்ன இருக்கிறது, என்ன ஆராய வேண்டும், அதனுடைய அவசியம் இல்லை என்பதாக நமக்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள். ஈமான் கொள்வது அவசியம். ஆமா, அல்லாஹு தஆலா இறக்கினான், நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா வேதங்களை இறக்கினான் என்று ஈமான் கொண்டு நாம் கடந்து விட வேண்டும். நஸல மின் இந்தில்லாஹ், அல்லாஹ்விடம் இருந்து இத்தனை வேதங்கள் இறங்கி இருக்கிறது என்று நாம் ஈமான் கொள்ள வேண்டும். பெரியோர்களே, நமக்கு ஈமான், அது போன்ற ஈமான்கள் உயர்வதின் காரணத்தினால் இறையச்சங்கள் உயர்கிறது. அல்லாஹு தஆலா முத்தகீன்களுடைய தன்மையை பற்றி சொல்லும் பொழுதுதான் இந்த தன்மைகளை சொல்லி வருகிறான். முத்தகீன்கள் யார் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்விடம் இருந்து இறக்கப்பட்ட ஒன்றை அனைத்தையும் ஈமான் கொள்வார்கள். நபி மீது இறக்கப்பட்டதையும் ஈமான் கொள்வார்கள், நபிக்கு முன்னால் வந்த அனைத்து நபிமார்களுக்கும் நாம் அனுப்பிய வேதங்களையும் ஈமான் கொள்வார்கள். அவ்வாறு ஈமான் கொள்வதன் மூலமாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தக்குவா, இறையச்சம், அல்லாஹுடைய நெருக்கம்
உயர்கிறது, அதிகமாகிறது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். மேலும் என்ன செய்வார்கள்? வபில் ஆஹிரத்தி, மறுமையை கொண்டு ஈமான் கொள்வார்கள். நமக்கு மறுமையை கொண்டு ஈமான் இல்லாததின் காரணத்தினால் தான் அல்லாஹின் மீது பயம் குறைந்து கொண்டே இருக்கிறது, அல்லாஹின் மீது உண்டான முஹப்பத் குறைந்து கொண்டே இருக்கிறது, அல்லாஹை நெருங்க வேண்டும் என்ற ஆசை குறைந்து கொண்டே இருக்கிறது. தொழுகையிலே லஸ்ஸத், இன்பம் காண முடியாமல் போய்விடுகிறது. தொழுகும் பொழுது இன்பம் வருவதில்லை. ஒரு தொழுகை இருக்கிறது, இஷா தொழுகை இருக்கிறது, அதை நாம் கடத்தி கொண்டே இருக்கிறோம். அப்போ 10 மணிக்கு தொழுலாம், 11 மணிக்கு தொழுலாம், 12 மணிக்கு தொழுலாம். ஏன்? ஆனால் சஹாபாக்குடைய நிலை எப்படி தெரியுமா இருந்துச்சு? பாங்கு சொல்லிட்டா தொழுகைக்கு போயிடுவாங்க. அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், அந்த தொழுகையுடைய இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று துடிப்பார்கள் சஹாபாக்கள், நாம் ஹதீசுகளிலே பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? தொழுகையை தள்ளி போடுகிறோம். தொழுகையின் மீது ஒரு பிரியம் இல்லை, அதிலே ஒரு இன்பத்தை காணக்கூடிய அந்த பக்குவத்திலே நாம் இல்லை, அதனுடைய ஆசையும் நம்மிடத்திலே இல்லை. காரணம் தக்குவா கம்மியாக இருக்கிறது. அதற்கும் தக்குவா கம்மியா இருப்பதின் காரணம் மறுமையை பற்றி ஈமான் இல்லை. நாம எல்லாம் மரணிச்சுட்டா அப்படியே போயிடுவோம், நமக்கு கபுர்னு ஒண்ணு இல்லை அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். நாளைக்கு எக்ஸாம் வருதுங்க, 10th எக்ஸாம், சும்மா இருப்போமா? எவ்வளவு ஆக்டிவா இருப்போம். அதற்குண்டான தயார் செய்து கொண்டு, ஏற்பாடுகளை செய்து கொண்டு, அனைத்து பேனாக்களையும் எடுத்து வைப்பது, படிப்பது, அதற்குண்டான ஏற்பாடுகள், என்னென்ன கேள்விகளுக்கு எப்படி எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று துடிப்போமா இல்லையா? ஒரு சாதாரண 10th பாடங்கள், 12th பாடங்களுக்கு. ஆனால் நம்முடைய ஆகிரத்துடைய வாழ்க்கை இருக்கிறதே, அதுதான் நமக்கு வாழ்க்கை, அதுதான் நிரந்தர வாழ்வாக இருக்கிறது. அந்த வாழ்க்கையெல்லாம் எப்போது அடைய போறோம்? ஒரு 40 வருஷத்துக்கு பிறகா? ஒரு 80 வருஷத்துக்கு பிறகா? இல்ல, உயிர் இப்ப இருக்கிற ரூ பிரிந்தால் அடுத்த ஆகிரத்து தான், அடுத்து கபருடைய வாழ்வு தான். என்ன தயார் செய்திருக்கிறோம்? ஹஜ்ரத் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், மனிதனே, நீ ஒரு சாதாரண ஒரு ஊருக்கு செல்லும் பொழுது எவ்வளவோ முயற்சிகள், எவ்வளோ ஏற்பாடுகள், ஒரு 3 நாட்களுக்கு சஃபருக்கு செல்வதற்காக பல ஏற்பாடுகளை நீ செய்கிறாய். அங்கு ஆடைகள் தேவைப்பட்டால், இங்கு உணவு தேவைப்பட்டால், இங்கு பணம் தேவைப்பட்டால், அனைத்து தயாரிப்புகளுடன் வெறுமனே 3 நாட்களுக்காக நீ அனைத்து தயாரிப்புகளுடன் செல்கிறாய். ஆனால் ஆகிரத் என்பது அதுதான் உன்னுடைய நிரந்தர உலகம். என்ன தயாரிப்பு செய்தாய்? அதை யோசி என்று ஹஜ்ரத் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவார்கள். இதுதான் உண்மை. நாம் அதனுடைய தயாரிப்பில் இருக்கிறோமா? சரியான முறையிலே தொழுகிறோமா? ரப்பு தாலா நம்முடைய தொழுகையை ஏத்துக்கிட்டானா? அல்லாஹு தாலா நமக்கு ஆகிரத்துல எப்படி நம்ம வச்சுக்க போறான்? நம்முடைய கபருடைய வாழ்வு என்ன? கபூர்ல வைத்த பிறகு நம்முடைய நிலைமை என்ன என்றெல்லாம் நாம் சிந்திப்பதில்லை. அவர்கள் உறுதி உள்ளவர்களாக இருப்பார்கள். முத்தகீன்களுடைய தன்மை, அதை பத்தி சிந்தனை வந்துகிட்டே இருக்கு. நமக்கு ஆகிரத்துன்னு ஒண்ணு இருக்குது, நமக்கு மறுமைன்னு ஒண்ணு இருக்குது, அங்க போய் நாம சந்தோஷமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, பலருடைய முகத்திலே முழிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, ரப்பு தாலாவுக்கு முன்னால் நிற்க வைக்கப்படுவோம், நம்முடைய ரசூலுக்கு முன்னால் நிற்க வைக்கப்படுவோம். ஆனால் இன்றைய காலத்திலே இப்பொழுது நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு, நாம் மரியாதையுடன் இருப்பதற்கு என்னென்னமோ செய்கிறோம். பக்கத்து வீட்டு நபர்கள் நம்மை பார்த்து இலக்காரமாக பார்த்து விடக்கூடாது, இந்த நபர்கள் நம்மை பார்த்து இலக்காரமாக பார்த்து விடக்கூடாது. உடையிலே அலங்காரம் செய்வது, வீடுகளிலே அலங்காரம் செய்வது, இதிலே நாம் எவ்வளவு ஏற்பாடுகள் செய்கிறோம். ஆனால் நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ் தாலா நம்மளை கண்ணியமா வச்சிருக்கணுமா இல்லையா? அல்லாஹ் தௌஃபீக் செய்யும். அல்லாஹ் நம்மளை கண்ணியமா வச்சிருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதற்குண்டான தயாரிப்புகள் நமக்கு வேணும். நாளைக்கு மறுமையிலேயே நம்ம கண்ணியமா இருக்கணும். யாருமே இந்த பாருங்க, இவர் உலகத்துல எவ்வளவு கண்ணியமா இருந்தாரு, இவ்வளவு இங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நம்முடைய ரசூல் நம்மை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும், நம்முடைய ரப்பு நம்மை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். என்னுடைய அடியான் எனக்காக எந்த அளவிற்கு உழைத்து என்னிடத்தில் நெருங்கியிருக்கிறான் என்று அல்லாஹு தாலா பார்க்க வேண்டும். இந்த நிலை நமக்கு வேணும். இந்த ஷாபானுடைய மாதத்தின் பொருட்டினால் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. எனவே முத்தகீன்களுடைய முக்கியமான தன்மை மறுமையை கொண்டு அவர்கள் யகீன் உள்ளவர்களாக இருப்பார்கள். அதாவது மறுமையிலே எழுப்பப்படுவது, அல்லாஹுக்கு முன்னால் நிறுத்தப்படுவது, அனைத்து கேள்வி கணக்குகள் அனைத்தை கொண்டும் ஈமான் உள்ளவர்களாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யாஜபா, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆச்சரியம்? அல்லாஹுடைய விஷயத்துல அவன் சந்தேகம் கொள்கிறான், அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா என்ற விஷயத்திலே சந்தேகம் கொள்கிறான். அவனுடைய படைப்பை தான், அந்த ரப்பு படைச்ச படைப்பை தான் பார்க்கிறான். ஆனா அல்லாஹ் மீது அவனுக்கு சந்தேகம் வருதே.
அல்லாஹின் மீது அவனுக்கு சந்தேகம் வருது. அல்லாமா இக்பால் ரஹிமவுல்லா சொல்லுவாங்க, சூரியன் இருக்குதே அது அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்கு அடையாளம், சந்திரன் இருக்குதே அது அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்கு அடையாளம், கடல் இருக்குதே அது அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்கு அடையாளம், நான் இருக்கிறேனே அது அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு அடையாளம். எனவே தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்குது, ஒவ்வொரு அல்லாஹ் படைச்ச படைப்பை பார்க்கறான், அதை நம்புறான், ஆனா படைத்த ஹாலிக்க மறுக்கிறான், அவன் இருக்கிறானாங்கிறதுல இவன் சந்தேகம் கொள்கிறான் என்று சொல்கிறார்கள். மேலும் சொன்னார்கள், இந்த உலகத்தை பார்க்கறான், மறுமை இருக்குதுங்கிறத மறுக்கிறான். இந்த உலகம் இருக்குதா இல்லையா, முதல் உலகம் ஆரம்ப உலகத்தை பார்க்க நஷாத்தல் ஊலா, இந்த உலகத்தை பார்க்கிறான், ஆனால் மறுமையை அவன் மறுக்கிறான். இது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இவன் பஸ் எழுப்பப்படுவது, நாளைக்கு மறுமையிலே நிற்பாட்டப்படுவது அனைத்தையும் மறுக்கிறான். ஆனால் ஒவ்வொரு இரவும் இவன் மரணிக்கிறான். தூங்குறோமா இல்லையா, தூங்குங்கிறது சின்ன மரணம். ஒவ்வொரு இரவும் இவன் மரணிச்சு காலையில உயிர்ப்பித்து எழுகிறான். இதை பார்த்து கூட அவனுக்கு சிந்தனை வரது இல்லையா, இவனுக்கு நாளைக்கு மறுமையில இப்படிதான் எழுப்பப்படுவோம் போல. இதை பார்த்து கூட இவனுக்கு இந்த சிந்தனை வர மாட்டேங்குது. எனக்கு ஆச்சரியமா இருக்குது, இவன் எப்படி மறுமையை மறுக்கிறான், எழுப்பப்படுறது இவன் ஏன் மறுக்கிறான், ஒவ்வொரு நாளும் இவன் தூங்கிட்டு காலையில எந்திரிக்கிறானே, இதை மறுக்க மாட்டான், இதை பத்தி இவனுக்கு சிந்தனை வரலையே, சந்தேகம் வரலையே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். மேலும் சொன்னார்கள், எனக்கு சந்தேகம், எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, சொர்க்கத்தை நம்புறான், ஆனால் அதுக்குண்டான தயாரிப்புகள்ல ஈடுபடுறது இல்ல. சொர்க்கம் இருக்குது, சொர்க்கத்துல உண்டான நதிகள் ஆறுகள் எல்லாம் இருக்கிறது என்பதை நம்புகிறான், ஆனால் அந்த தயாரிப்பு இல்லாம உட்கார்ந்து இருக்கிறானே, அவனை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்குது. மேலும் சொன்னார்கள், வஅஜபன் மினல் முத்தகப்பிரி வல் ஃபகூர், பெருமை அடிக்கிறான், பெருமையா இருக்கிறான், ஆனா அவனுடைய ஆரம்ப நிலை எப்படிப்பட்ட நிலை, அவனுடைய முடிவு என்ன, அவனுடைய முடிவு ஒரு மண்ணாக போயிடுவான், வாஹிருஹு ஜீஃபத்துன், ஒரு செத்த பிணமா போயிடுவான். அதை கூட நம்பி தான் ஒரு இழிவுக்கு சொந்தக்காரன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ப மாட்டான். இவன் எப்படி பெருமை அடிச்சுட்டு உட்காந்துருக்கான், இவன் எப்படி ஸ்ட்ராங்கா தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி உட்காந்துருக்கிறான் அப்படிங்கிற போல நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை ஃபக்ருர் ராஸி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். எனவே நமக்கு மறுமையை மறுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன், இந்த உலகம் இருக்குதா இல்லையா, இந்த உலகத்துல நம்ம இல்லாமையிலிருந்து தானே கொண்டு வந்தான், இல்லாமையிலிருந்து கொண்டு வந்தான், இப்ப கொண்டு வந்து காட்டிட்டு இருக்கிறான். திரும்ப நம்மை மௌத்தாக்கி மீண்டும் ஹயாத்தாக்குவதற்கு அவனுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். அட்ரஸே இல்லாத நம்மளை கொண்டு வர முடிந்த அல்லாஹ் அட்ரஸை கொடுத்து விட்டு நம்மை மரணிக்க வைத்து திரும்பவும் எழுப்ப அவனுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகிறது. முஃமின்கள் முத்தகீன்களுடைய தன்மை, அல்லாஹ் ரசூல் மர்மை அனைத்தையும் அவர்கள் ஈமான் கொள்வார்கள். எனவே ஈமானுடைய ஒரு அர்கான், ஒரு ஈமானுடைய ஒரு பங்காக மறுமை நம்புவது இருக்கிறது என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். எனவே முத்தகீன்களுடைய தன்மையை பற்றி இந்த குர்ஆனுடைய ஆயத்து சொல்கிறது. யுஸத்திகூன பிஜமீஇ மா ஜாஅ பிஹி ரசூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முந்தைய ரசூல்மார்களும் என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டார்களோ அனைத்தையும் நம்புவார்கள். ஆனா சில முனாஃபிக்கீன்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, தன்னுடைய ரசூல் கொடுக்கப்பட்டதை மட்டும் நம்புறது, மற்ற ரசூல் கொடுக்கப்பட்டதை மறுத்துறது, இதுவெல்லாம் இல்லை, அனைத்தையும் நம்ப வேண்டும். தௌராத்தையை நம்பணும், இஞ்சிலியை நம்பணும், ஜபூரியை நம்பணும், குர்ஆனை நம்பணும், அனைத்தையும் நம்ப வேண்டும். குர்ஆன் மீது எந்த அளவுக்கு ஈமான் இருக்கிறதோ அதே அளவு ஈமான் இஞ்சில் மீதும் இருக்க வேண்டும், அதே அளவு ஈமான் தௌராத்தின் மீதும் இருக்க வேண்டும், அதே அளவு ஈமான் ஜபூரின் மீதும் இருக்க வேண்டும், அதே அளவு ஈமான் மற்ற அனைத்து வேதங்களின் மீதும் இருக்க வேண்டும். குர்ஆன் மீது எந்த அளவுக்கு ஈமான் இருக்குது அதே ஈமான் அனைத்தின் மீதும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நமக்கு இந்த வசனம் சொல்கிறது. எனவே வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த முத்தகீன்களுடைய பட்டியலிலே சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.